ஹாய் எவ்ரிபடி. எல்லாருக்கும் ஒரு மெயின் டவுட், டாக்டர் நான் பல்லுக்கு மேலே கேப் போட்டிருக்கேன், அதாவது ஒரு டென்டல் க்ரௌன் நான் போட்டிருக்கேன், அது திடீர்னு கைண்டி வந்துச்சுன்னா அது எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் அது கைண்டி வர மாதிரி இருந்தாலே மேக் ஷூர் யூ டு நாட் ஸ்வாலோ தி கேப். ஃபர்ஸ்ட் விஷயம். இல்லை உங்களால் கைண்டி கையோட வந்துச்சுன்னா கைட்டி எடுத்துருங்க. அண்ட் ஒரு ஸ்மால் இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அது பல்லோட உடஞ்சி வந்திருக்கா இல்லை க்ரௌன் மட்டும் தான் வந்திருக்கான்னு பார்த்துட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு கிளீனான பாக்ஸில் போட்டு வச்சிருக்கு. அண்ட் அந்த கைண்டிக்கு அடியில் உங்களோட பல் இருக்கும் இல்லைங்களா, அந்த பல்லுக்கு மேலே தயவு செஞ்சு ஷூ பண்ணி சாப்பிடாதீங்க. உங்களை அறியாமல் நீங்கள் எதனா மென்னீங்கன்னா என்ன ஆகும்னா திடீர்னு பல்லு கிராக் விட்டு உடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இமீடியட்டாக போயிட்டு அதை திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கோ மீட் யோர் டென்டிஸ்ட். உங்கள் டென்டிஸ்ட் உடனே பார்த்துட்டு தே வில் டூ சம் இன்ஸ்பெக்ஷன்ஸ். உங்கள் பல்லு உடஞ்சி வந்திருக்கா இல்லை கேப் மட்டும் தான் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த பல்லையும் கேப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் தே வில் ரீஃபிக்ஸ் தி கேப். இல்லைனா யூ மே நீட் அன் அதர் கேப் ஆல்சோ. சரிங்களா? ஸோ நத்திங் டு பேனிக் அபவுட் இட். ஸோ இட் கோ மீட் டென்டிஸ்ட் இமிடியட்லி. அண்ட் ப்ரோ டிப்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் chewing gums and any sticky food in that particular area. ரொம்ப அந்த chewing gumலாம் நீ மினிமம் அந்த பல்ல சாப்பிடும் போது தான் உங்களுக்கு கேப் ஈஸியாக கைண்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நீங்களாக தயவு செஞ்சு வீட்டில் ஃபெவிக்விக்கோ க்ளூவோ போட்டு ஒட்ட ட்ரை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. தட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இது மாதிரி கைண்டி வந்துச்சுன்னா மேக் ஷூர் யூ டு நாட் ஸ்வாலோ இட் அண்ட் கோ மீட் யூர் டென்டிஸ்ட் இமிடியட்லி. ஓகேங்களா? ஸோ for more such gentle videos, please subscribe my channel. Thank you.